நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சென்னையில் வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா, தாவேக்காவுடைய தலைவரான விஜய் வந்துட்டு அஜித்குமாருடைய மரணத்துக்காக நீதி கேட்டு நடத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அப்படின்றது அரசியல் களத்தில் பல்வேறு சலசலப்புகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்துட்டு எக்கச்சக்கமான லாக்அப் டெத் அப்படின்றது நடந்திருந்தாலும் கூட லாக்அப் டெத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்றத நடத்துனது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போலீஸ் துறை இருக்கு இல்லையா, காவல்துறையினுடைய உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பல மாநிலங்களில் வந்துட்டு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்துட்டு காவல்துறை அப்படின்றது இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவங்க நினைக்கிறத செய்ய வைக்கக்கூடிய ஒரு துறையாக காவல்துறை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் கூட பல பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்படை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கூலிப்படைக்கு எந்த விதமான வித்தியாசமே இல்லாமல் நாடு நடத்திக்கிட்டு இருக்கு, அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தான் சொல்றதை ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காம ஒரு ஏவக்கூடிய துறையா காவல்துறையை பல மாநில அரசாங்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியலில் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்த தாவேகா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போராட்ட களம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழுக்க 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 ஸ்டாலின் தான் இந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் பேசியிருந்தாங்க. பட் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்துட்டு இந்த காவல்துறை அப்படின்றது வருது. இன்கேஸ் காவல்துறையில் சீர்திருத்தங்கள் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னாலும் அது அமித்ஷா தான் பண்ண முடியும். ஸோ தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துட்டு காவல்துறை வச்சிருக்கக்கூடிய அமித்ஷாவை ஏன் விஜய் ஒரு வார்த்தை கூட சீண்டலை, ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்றதும் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னையில் இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் விஜய் பேசின விஷயங்கள் என்ன, அது தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்திருக்கக்கூடிய அதிர்வலைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வேதானந்தா சாலை இருக்கு இல்லையா, அங்கே தான் போராட்டம் அப்படின்றத நடத்துறதுக்கு தாவேகா சார்பில் வந்துட்டு அனுமதி அப்படின்றது கேட்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 16 நிபந்தனைகளோட அனுமதி அப்படின்றதும் தரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தாவேகா சார்பில் நடத்தக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம், அதில் நேரடியாக விஜயை கலந்துக்கிறாரு அப்படின்றதுனால விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாரி வேணாம் நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகையே வந்துட்டு டிஎம்கேக்கான பலத்த சாட்டையடியா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி பலர் பேசியிருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் பேசின விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த அரசாங்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளம்பர அரசாங்கமாக இருந்தது, இப்போ சாரிமா அரசாங்கமாக வந்து மாறி இருக்கு. அஜித்குமாருடைய மரணத்தப்ப நீங்கள் சாரி கேட்ட மாதிரி உங்களுடைய இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்சி காலத்தில் இந்த 5 வருஷத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் முழுமையாக நிறைவடையலை. ஸோ அப்படி இருக்கும்போது 24 லாக்அப் டெத் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த 24 குடும்பத்துக்கிட்டையும் ஏன் நீங்கள் மன்னிப்பு அப்படின்றது கேட்கல. ஸோ அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரியே 24 குடும்பத்துக்கும் நீங்கள் நிதியுதவி அப்படின்றத கொடுத்துருக்கணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்தாலுமே கோர்ட் தான் வந்துட்டு தலையெடுத்துக்கிட்டே இருக்கணும், கோர்ட் தான் வந்துட்டு தலையீடு பண்ணி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சு வைக்கணும். அப்படின்னா உங்ககிட்ட எதுக்காக வந்துட்டு ஒரு ஆட்சி அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அதில் வச்சிருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய அருண்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் பேசின விஷயங்கள் அப்படின்றதும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அருண்ராஜ் பேசும்போது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, 1996 வந்துட்டு சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கார் இல்லையா, கலைஞர் வந்துட்டு போலீஸ் துறைக்கு வந்துட்டு 90% மேலே ஈரல் அழுகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. பட் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஈரல் மட்டும் கிடையாது, இதயமும் அழுகி போச்சு, மூளையும் அழுகி போச்சு. இதை தாண்டி வந்துட்டு இந்த துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரான ஸ்டாலின் இருக்கார்
இருக்கார் இல்லையா, அவர் முழுமையாக செயலற்று இருக்காரு. அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள்லாம் சொல்கிறோம். பட் அவர் அதை செய்ய மாட்டார். அட்லீஸ்ட் அவர் வந்துட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை காவல்துறை இருக்கு இல்லையா, அதை இன்னொருத்த அமைச்சருக்கோ இல்லை வேற யாருக்காவது வந்து அந்த துறையை மாற்றி கொடுத்துட்டு இந்த ஓரணியில் தமிழ்நாடு மாதிரியான அரசியல் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பண்ணட்டும். அதை தாண்டி வந்துட்டு முக்கியமான துறைகளை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அவர் அரசியல் பிரச்சாரங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பல லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று நாங்கள் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா ஜூனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தளபதி இருக்கார் இல்லையா, விஜயனுடைய ஆட்சி அப்படின்றது அமையும். எங்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் நாங்கள் நீதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசி அரசியல் களத்தை அதிர வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, இதை வரவேற்றாலும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான அடித்தளமாக இருக்கக்கூடிய உள்துறை இருக்கு இல்லையா, தேசிய உள்துறை வச்சிருக்கக்கூடிய அமித்ஷாவையும் விஜய் விமர்சனம் பண்ணியிருக்கணும். அவர் வந்துட்டு விமர்சனம் பண்ணாமல் போகிற விஷயம் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல இக்கு வைக்கிற மாதிரி இடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாணனுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, நந்தியாலால வந்துட்டு சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ணப்ப இதே மாதிரியான ஒரு போராட்டம் அப்படின்றதான் பவன் கல்யாண் பண்ணியிருந்தாப்புல. ஸோ சந்திரபாபு நாயுடுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினப்ப பவன் கல்யாண் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோட்லேயே வந்துட்டு படுத்திருந்த பவன் கல்யாண் ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்தியிருந்தாரு. அந்த போராட்டம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பவன் கல்யாணனுடைய அரசியல் பயணம், அதுக்கப்புறமா பவன் கல்யாணனுடைய அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லி பிரித்து பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டாக அந்த போராட்டம் அப்படின்றது அவருக்கு கை கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தெலுங்கு தேசத்தோட கூட்டணி, இப்போ வந்துட்டு துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி முக்கியமான பதவிகளில் நம்ம பவன் கல்யாண் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தப்பவே பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாணை கம்பேர் பண்ணி பல விஷயங்கள் அப்படின்றது பேசப்பட்டிருந்துச்சு. அவரும் ஆக்டராக இருந்து அரசியலுக்கு வந்தார், இவரும் ஆக்டராக இருந்து அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. ஸோ பவன் கல்யாணுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை விஜயும் யூஸ் பண்ணுறாரா, இந்த போராட்டம் அப்படின்றது தாவேக்காக தமிழகம் முழுவதும் மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயனுடைய இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்றது பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை காவல்துறைக்காக இருந்தாலும் சரி ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.